ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் ப்ரோஸ், இது உங்கள் ஈவலர் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைண்ட் கிராஃப்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இந்த வீடியோ ஒன்லி ஃபார் பிகினர்ஸ். நீங்கள் பிகினராக இருக்கலாம், ப்ரோ ஆமாம். அப்புறம் என்னன்னா நாங்கள் பொறுப்பு கிடையாது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன அப்படின்னா எப்படி டைமண்ட் பிக்கெக்ஸே இல்லாமல் நெதருக்கு போகிறது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு டிப்பு. ஃபஸ்ட் நமக்கு வந்து ஒரு லாவா பூல் வேணும். அதுக்கு அடுத்த தரையில் வந்து 2 பிளாக் இந்த மாதிரி உடச்சிடணும். அப்புறம் இந்த சைடு வந்து 1 2 3 4 பிளாக் ஹைட்டு வந்துடணும். இந்த சைடு அந்த மாதிரி பண்ணிடணும். இங்கே 2 டெம்ப்ரவரி பிளாக் வைக்கணும். அப்புறம் இங்கே வந்து இப்படி ஒன்று இந்த டெம்ப்ரவரி பிளாக்கை சுற்றி இந்த மாதிரி பிளாக் வைக்கணும். இங்கே ஒன்று, அப்புறம் அந்த 2 டெம்ப்ரவரி பிளாக்கையும் நம்ம அப்புறம் உடச்சிடணும். அங்கே ஒரு வாட்டரை ஊற்றிடணும். அடுத்து அதிலேருந்து நம்ம லாவா ஊற்றி இங்கே வச்சோம் அப்படின்னா தானாகவே அப்படின்னா மாறிடும். இந்த நம்ம வந்து இதை வந்து நம்ம பார்த்து பண்ணோம், இல்லைனா அந்த லாவா நம்ம மண்டையில் ஊற்றிடும். அடுத்து வந்து மேலே லாவா வந்து உடச்சி எடுத்துடணும். அடுத்து இப்போ ஒன்று எடுத்து இந்த சைடு வந்து நம்ம உடச்சிட்டு இங்கே வந்துட்டு லாவா ஊற்றி பக்கத்தில் வாட்டர் ஊற்றிடணும். டக்குன்னு எடுத்துடணும், ஏன்னா அந்த லாவா ஃபுல் எல்லாமே அப்சல்யூட்டாக ஆயிடும். ஒரு பிளாக் வச்சுட்டு மேலே வந்துட்டு லாவா எடுக்க மாட்டேன். நான் வரமாட்டேங்க. நான் எடுத்துட்டேன். இதை கட் பண்ணி தூக்கிடுவோம்மா. பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு ஆயிடுச்சு. பரவாயில்ல. அடுத்து வந்து இந்த லாவா ஊற்றி வாட்டர் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஸ்டீல் வச்சு நம்ம ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா போர்ட்டல் வந்து வந்துடும். ஃப்ரண்ட் அண்ட் ஸ்டீல் இப்போ ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஸ்டீல் எடுத்துக்கிறேன். கிவ் ஃப்ளண்ட் இந்த மாதிரி வந்து நம்ம டைமண்ட் பிக்கெக்ஸே இல்லாமல் நம்மளால் வந்து நெதருக்கு போக முடியும். ஓகே, நம்ம ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்னா கோஆர்டினேட்ஸ். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அவங்க பேஸ் வந்து கட்டிட்டு ரொம்ப தூரமாக போயிடுவாங்க. தூரமாக போய்ட்டு வந்து தொலைஞ்சிருவாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி திருப்பி வரணும் தெரியாது. அதுக்கு வந்து நம்ம இந்த கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த சைடு தெரியும் இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சிடணும். அதை பார்த்து நம்ம போனால் அப்படின்னா நம்ம வீடை கண்டுபிடிச்சிடலாம். இது எப்படி ஆன் பண்ணணும்னா செட்டிங்ஸுக்கு போய் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா அப்படி கீழே வந்தோம் அப்படின்னா இங்கே ஷோ கோஆர்டினேட்ஸ்ன்னு இருக்கும். அதை நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா அது வந்துடும். இது வந்து அடுத்த டிப் என்ன அப்படின்னா சார்கோல். அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு ஸ்டார்டிங் கேமில் வந்து நமக்கு கோல் வந்து கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து சார்கோல் யூஸ் பண்ணலாம். சார்கோல் பண்ணுறதுக்கு வந்து பெருசாக ஒன்றும் வேண்டாம். நம்ம வந்து உட்டை மைன் பண்ணணும். உட்டை மைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு ஒரு பிளாங்க்ஸ் பண்ணலாம். அதை இங்கே ஃபியூலாக வச்சு அந்த கோலை வந்து நம்ம எரிச்சு வந்து சார்கோல் பண்ண முடியும். அந்த சார்கோல் வச்சு உங்களால் வந்து டார்ச் பண்ணலாம். கோல் வச்சு பண்ணுற எல்லாத்தையுமே அந்த சார்கோல் வச்சு பண்ண முடியும். இது வந்து கோல் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து இதை பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரிப் மைனிங் பண்ணுறவங்களுக்கான டிப் இது. இதுக்கு வந்து நம்ம ஒரு மைண்ட் ஷாஃப்ட் ஆகணும். இந்த மாதிரி மைண்ட் ஷாஃப்ட்டில் வந்துட்டு ட்ராப் டோர் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி பக்கத்தில் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்துடுவோம். இப்படியே நம்ம வந்து ஈஸியாக மைண்ட் பண்ணிட்டு போகலாம். டைம் வந்து நிறையா சேவ் பண்ணுவோம். இப்படியே நம்ம மைண்ட் பண்ணுற போது ஏதாவது ஓவர் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இது எப்படி மைண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி மேலே இருக்கிறத மைண்ட் பண்ணிட்டு இதெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். அப்படி நம்ம பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி மாட்டிப்போம். நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து வர மாதிரி இருக்கும். ஆனால் ட்ராப் டவர் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நம்ம ட்ராப் டவர் வந்துச்சுன்னா நம்ம நடுவில் இந்த மாதிரி திருப்பி வந்துடலாம். இது வந்து மைண்ட் ஷாஃப்ட் இருக்கவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். அடுத்த டிப் என்ன அப்படின்னா பம்கினோட யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம என்டர்மேன் கண்ணை பார்த்தோம் அப்படின்னா ஃபைட்டுக்கெலாம் போகும்போது நம்ம என்டர்மேன் கூட கண்ணை நம்ம தெரியாமல் பார்த்துருவோம். அந்த மாதிரி வந்து நம்ம ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு பம்கின் போடணும். பம்கின் போட்டு நம்ம அவங்க கண்ணையே நேருக்கு நேராக பார்த்தாலும் அவங்க நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. இந்த என்டர்மேன் டெலபோர்ட் ஆகிக்கிட்டே இருக்கான். இப்போ வந்து அவன் கண்ணை நம்ம பார்த்துட்டோம், அவனை கண்டுக்கவே மாட்டான். இது வந்து ஃபைட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த பம்கின் இல்லாமல் அவனை பார்க்கேன். இப்போ வந்து பம்கின் இல்லாமல் அவனை பார்த்தேன் அப்படின்னா அடுத்த டிப் என்ன அப்படின்னா வாட்டர் பக்கெட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். இந்த மாதிரி நம்ம உயரமான இடத்துலேருந்து கீழே குதிக்கும் போது இந்த மாதிரி வாட்டர் பக்கெட்டை யூஸ் பண்ணி நம்ம துவச்சிக்கலாம்.
கிரியேட்டிவ் மோடில் இருக்கிறதுனால அதை எடுக்க முடியல. வாட்டர் பக்கெட் யூஸ் பண்ணி வந்து பண்ணிக்கலாம். பட்சத்தில் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த உயரமான இடத்துல இந்த மாதிரி பக்கெட்டை வச்சு இந்த மாதிரி ஏறி இந்த மாதிரி நம்ம மேலே வரைக்கும் போக முடியும். நமக்கு வந்து வாட்டர் பக்கெட் நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லாவாக்குள்ளே மாட்டினாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வாட்டர் பக்கெட் எப்போவுமே கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பொருள். அடுத்த டிப் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பிஏபி டிப். நீங்கள் பெட் வாஷ்லாம் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்புக்கு வந்து நம்ம வந்து வீடியோவுக்கு போய்ட்டு எஃப்ஓவி வந்து நார்மலாக இருக்க எஃப்ஓவி வந்து எல்லாருக்கும் சாதாரணமாக 60 இருக்கும். இதாக இருக்குது 60% இருக்கும். நான் 80 நினச்சிருக்கேன். 80% மாற்றணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த பெட் வாஷ் பிஏபிலாம் நடுறதுக்கு ஒரு ஈஸியாக. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப் என்ன அப்படின்னா, இந்த டிப்புக்கு வந்து நம்ம கேமோட வந்து ஹார்டில் இருக்கணும். ஹார்டில் இருந்தால் இதை நம்ம ஒழுங்காக பண்ண முடியும். அப்போ ஓகே, இப்போ இந்த டிப்பு வந்து என்ன அப்படின்னா, வில்லேஜை கூட நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா எப்போவுமே வேலை அதிகமாக தான் கொடுப்பான். நம்ம குறைக்கணும் அப்படின்னா ஒரு ஜாம்பியை வச்சு அவனை அடிக்க வைக்கணும். இப்போ வந்து அந்த ஜாம்பியை வந்து அவனை அடித்து ஜாம்பி வில்லேஜெலாம் மாற்றிடும். நம்ம வந்து என்ன பண்ணோன்னா ஒரு கோல்டன் ஆப்பிள் நமக்கு வேணும். கோல்டன் ஆப்பிளையும் வீக்னஸ் போர்ஷனையும் வீக்னஸ் போர்ஷன் எடுத்துக்கிறேன். அதிகமான டைம் வீக்னஸ் டைப் பண்ணியே பார்த்துடலாம். ஸ்லாஷ் போர்ஷன் ஆஃப் வீக்னஸ் நமக்கு வேணும். ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த வீக்னஸ் போர்ஷனை த்ரோ பண்ணணும். அடுத்து இந்த கோல்டன் ஆப்பிள் வந்து அவன்கிட்ட கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்னா பக்கத்தில் போய்ட்டு இந்த மாதிரி காட்டும் க்யூர் அப்படின்னு அதை நம்ம அவன்கிட்ட கொடுத்துடணும். ஃபஸ்ட் அந்த சாமியை நம்ம கொள்ளணும். ஏன்னா அந்த சாமி இருந்துச்சுன்னா அவன் மாறினோடனே அவன் போட்டு தள்ளிடும். இப்போ வந்து க்யூர் ஆகுதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆமாம் கொஞ்சம் நேரம் ஆகும். அப்படி ஆகிட்டான் அப்படின்னா வந்து விலையை குறைச்சி கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம் எல்லாத்துக்கும். இப்போ இந்த வில்லேஜில் ட்ரை பண்ணோம் அப்படின்னா இவன் வந்து நமக்கு வந்து கம்மியாக நினைச்சிடும். இந்த பாருங்கள் 15 விலையை குறைச்சி வச்சுருக்கான். இந்த மாதிரி தான் இந்த மாதிரி எத்தனை வாட்டி நமக்கு வேணுமோ அத்தனை வாட்டி பண்ணோம் அப்படின்னா வந்து விலையை குறைச்சிடுவான். ஒரு அளவில் ஒரே ஒரு கோல் கொடுத்தா ஒரு எமரால்டு தரான். அந்த மாதிரி அவன் குறைச்சிருவான். ஏன் ஒரு அயன் கொடுத்தாலே ஒரு எமரால்டு தரான். அந்த மாதிரிலாம் குறைச்சி வச்சிருக்கான். அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியும். அவனுக்கு எத்தனை வாட்டி வேணுமோ அத்தனை வாட்டி கொண்டு வந்துடலாம். ஏன்னா கோல்டன் ஆப்பிள் மேக்னா பிளாக் நிற்கும் போது நமக்கு டேமேஜ் வரும். அந்த மாதிரி விழக்கூடாது அப்படின்னு நம்ம உட்காந்துருவோம். அதே நேரத்தில் கடலுக்கு அடியில் நீங்கள் இருக்கும்போது ஆமாம், இந்த மேக்மா பிளாக் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்கும். அந்த பபுள் மாதிரி இருக்கும்போது அது அந்த இந்த டிப் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால செஞ்சு காட்டுவோம். ஓகே, அவ்வளோதான் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு ஏவலர் கேமிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க.